நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம அறுவடை பண்ண மஞ்சள் கிழங்கை எப்படி வேக வச்சு அத மஞ்சள் பொடியா மதிப்பு கூட்டுறதுன்னு தான். மஞ்சள் 10 மாத பயிர். இதுக்கேத்த பட்டம்னு பார்த்தா சித்திரை அல்லது வைகாசி தான். நான் வாங்கினது வெறும் 11 விதை மஞ்சள் தான். அதுல இருந்து கிட்டத்தட்ட 5.5 கிலோ மஞ்சள் கிழங்க அறுவடை பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டு தேவைக்காக மட்டும் கொஞ்சம் சின்ன இடத்துல விவசாயம் பண்ணுறோன்னா ரொம்ப எஃபர்ட் போட தேவையில்லை. சும்மா விதைச்சு மட்டும் விட்டாலே போதும், ஒரு நல்ல மகசூலா இல்லலாம். மஞ்சள் கிழங்க நல்லா கழுவி எடுத்துக்கணும். மஞ்சள் மண்ணுக்குள்ள விளையிறதுனால நல்லா கழுவ வேண்டியது முக்கியம். மஞ்சள்ல ஒட்டி இருக்கும் மண்ணெல்லாம் போற மாதிரி நல்லா கழுவி எடுக்கணும். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் கிழங்க சின்ன சின்னமா இப்படி உடைச்சு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வேக வச்சதுக்கு அப்புறம் அந்த சூட்ல உடைக்கிறது கஷ்டம். அதனால வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே சின்ன சின்னதா உடைச்சிடுங்க. டைம் ரொம்ப கம்மியாகும். நம்ம வீட்டுக்கு மட்டும்தானே, அதோட மஞ்சள் ரொம்பவும் இல்லைல. அதனால நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரத்திலே வேக வைக்கலாம். கமர்ஷியலா பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ட்ரே மாதிரி இருக்கும் பாத்திரத்துல வேக வைப்பாங்க. அதுக்கு பேரு கொப்பரைன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம இன்னைக்கு இந்த பாத்திரத்துல தான் வேக வைக்க போறோம். மஞ்சள் கிழங்க ஏன் அவிக்கணும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அது எதுக்கு அவிக்கிறோன்னா, மஞ்சள் கிழங்க அப்படியே காய வச்சா சீக்கிரம் காயாது, ரொம்ப நாள் ஆகும். அதோட வேக வைக்கும்போது ஒரு மஞ்சள்ல இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் இன்னொன்னோட மர்ஜ் ஆகி நல்ல தரமான மஞ்சளா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் கேட்டு தெரிஞ்சது. உங்க ஊர்ல வேற காரணம் சொன்னாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேக வைக்கும்போது இந்த பாத்திரம் முழுவதும் ஆரஞ்சு நிறத்துல வந்திருக்கு பாருங்க. அவ்வளோ நல்ல வாசனை அடிக்குது. நம்ம கடையில வாங்குற மஞ்சள் பொடியெல்லாம் இதுக்கு கிட்டவே வர முடியாது. அப்படி ஒரு நல்ல வாசனை. நல்லா பதமாகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேகாமலும் இருக்கக்கூடாது, அது போல ரொம்பவும் வெந்துடக்கூடாது. வேக வச்ச தண்ணியை எல்லாம் வடிச்சிட்டு சூடு கொஞ்சம் ஆறுன அப்புறம் ரொம்ப சின்ன சின்ன துண்டா இப்படி கட் பண்ணிடணும். இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி எடுத்து காய வைக்கணும். அப்பதான் சீக்கிரம் காயும். எனக்கு 2 வாரம் ஆச்சு நல்லா காயறதுக்கு. 2 வாரம் நல்லா காய விட்டோம் அப்படின்னா அதோட வெயிட் ரொம்ப கம்மியாடும். பார்க்கறதுக்கு மஞ்சள் மாதிரியே தெரியாது. கொஞ்சமா இருக்கிறதால நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சிலே அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கடையில கூட அரைச்சிக்கலாம். வேக வைக்கும் போதும் சரி, அரைக்கும் போதும் சரி, அதோட வாசனை பார்த்தீங்கன்னா அதை அனுபவிச்சு பார்த்தா தான் புரியும். அப்படி ஒரு அனுபவம். அவ்வளோ தாங்க, நாம விளைய வச்ச மஞ்சளை நாமளே அவிச்சு அரைச்சி மஞ்சள் பொடியா ஆக்கியாச்சு.